புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து வாக்காளர்களின் கோரிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் குரல்களை மக்களுடன் புதிய தலைமுறை பகுதியில் பார்க்கலாம். ஜனநாயக திருவிழா 2026 8 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் மக்களோடு புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றோம். 2026 தேர்தலில் என்ன மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்களை வச்சு நம்ம எண்ண ஓட்டங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க எண்ணங்களை நம்ம கேட்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் என்பது ஒரு விவசாயம் சார்ந்த மாவட்டம். தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக தஞ்சாவூர் திகழ்கிறது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, இன்றைக்கி 70,000 டன் நெல் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில், தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியிருக்கு. மழை பெஞ்சால் அது வீணாக போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. காவேரியிலேருந்து வர வழித்தடங்கள்லாம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது. முழுமையாக ஆக்கிரமிப்பில் இருக்குது. அந்த ஆக்கிரமிப்புலாம் தமிழக அரசு அகற்றணும். உடனே கல்லணையிலேருந்து பூம்புகார் வரைக்கும் 10 கிலோமீட்டர் அளவுக்கு தடுப்பணை கட்டணும். தேவையில்லாமல் மழைக்காலங்கள்லாம் தண்ணி போய் பூம்புகாரில் கடலில் கிடக்குது. கட்சிகள் மாறும், காட்சிகள் மாறுவதில்லை. வேணா இவங்க 4% தான், அவங்க 8%. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கா தவிர, சாதாரணமாக ஒரு வாய்க்கா விட்டுன்னு பார்த்தா ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கிற அன்றைக்கி தான் வாய்க்கா விட்ட போவாங்க. அன்னைக்கு தான் இது சம்மந்தமான ஃபோட்டோ எடுத்து வெற்ற இடத்த மட்டும் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆணை கூட கட்டப்படலை. கொள்ளிடத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்சி கணக்கில் இப்போ இடையில சொல்கிறேன், இப்போ டிஎம்சி கணக்கில் கொள்ளிடத்து தண்ணியெல்லாம் போய் கடலை தான் கலக்குது ஒழிய, நம்ம திருமானூர்லேருந்து அணைக்கரை வரையிலும் ஒரு 10 தடுப்பணை கட்ட முடியும். இப்போ இந்த கொஞ்ச நாளத்தில் இப்போ தண்ணி இல்லை, கொள்ளிடத்துல தண்ணி கிடையாது. இந்த கும்பகோணத்தில் உள்ள மக்கள் யாருக்கும் தண்ணி கிடைக்காது. வாட்டர் கேனில் கூட வாங்கி குடிக்க முடியாது. அந்த நிலை உருவாகுன்னு 2 மாதம் தண்ணி அந்த நிலை வந்துடும். தண்ணி இப்போ இல்லை. ஏன்னா தண்ணி உறிஞ்சி போயிட்டு இருக்கு, எங்கெங்கேயோ போயிட்டு எடுத்துட்டு போட்டோம். நம்ம மக்கள் தான் குடிக்கிறோம். இப்போ தண்ணி சேமிப்பு நீங்கள் ஒரு தடுப்பணை கட்டணுமா இல்லையா? சட்டமன்ற தேர்தலில் தலைவர்கள் இந்த விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனையும் நகைக்கடையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 கொடுக்கிறோம் என்றும் தேர்தல் அறிக்கையாக அனைத்து தலைவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபா வைக்கணும் அப்படிங்கிறது உங்க கோரிக்கையா இருக்கு. இந்த கும்பகோணத்தை மாவட்ட தலைநகரமா ஆக்குறேன்னு சொல்லி அரசாங்கத்தில் 100 நாட்களில் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் மாவட்ட தலைநகரமா ஆக்கியிருக்காங்களான்னு சொன்னா, இதோ வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, ஆட்சியே முடிய போது இதுவரைக்கும் அந்த மாவட்ட தலைநகரத்துக்கான அறிவிப்புகள் எதுவுமே வரல. கோயம்புத்தூர், பொள்ளாச்சிக்கு அடுத்தபடியாக நம்ம பட்டுக்கோட்டையும் பேராவூரில் தான் அதிகப்படியான தேங்காய் விளைவிக்கப்படுது. எல்லா தேர்தல் சமயத்திலையும் எல்லா அங்காடிகள்லையும் தேங்காய் எண்ணெய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் சமயத்தில் எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்களே தவிர, ஆனால் தேர்தல் முடிஞ்ச உடனே பாமையிலே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கோவில் நகரம் கும்பகோணம் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் கோவில் நகரமாக இருக்குது. கோவில் கோபுரங்கள் தான் தெரியும். ஆனால் இந்த நகரத்தில் இந்த நகரத்தை ஒரு புனித நகரமாக அறிவிக்கணும்னு சொல்லி மத்திய அரசு, மாநில அரசுக்கிட்ட நாங்கள் பல்வேறு முறை கோரிக்கை வச்சோம். மத்திய அரசும் செய்யலை, மாநில அரசும் செய்யலை. கும்பகோணம், நீடாமங்கலம், ஜெயங்கொண்டம், விருத்தாசலம் வரையிலான அந்த புதிய ரயில் பாதை திட்டத்தை கொண்டு இந்த கும்பகோணத்தை ஜங்ஷனாக, சந்திப்பு நிலையமாக மாற்றினால் மட்டுமே மேற்பட்டு இந்த கும்பகோணம் சுற்றுலா ஆன்மீக வணிகத்திலே வளர்ச்சி அடையும். மகா திருவிழா தேசிய திருவிழாவாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். அந்த கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு நாங்கள் புதிய தலைமுறை வாயிலாக கேட்டுக்கிறோம். உலகை ஆண்ட மாமன்னன் என்று சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் தமிழை வளர்த்தார் என்று சொல்லக்கூடியவர் உடையார் அவருக்கான சமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு கோவிலை கட்டி அந்த இடத்துல வருஷம் ராஜராஜ சோழன் சதய விழாவை தஞ்சையில் எப்படி கொண்டாடுறோமோ அதே போல் இங்கேயும் கொண்டாடுவதற்கு இந்த வருகின்ற அரசும் வருகின்ற சட்டமன்ற உறுப்பினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கும்பகோணம் தொகுதி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆன்மீக சுற்றுலா தலமும் ராஜராஜ சோழனுக்கு நினைவு மண்டபமும் கட்டுறது உங்களுடைய கோரிக்கை. நெசவாளருடைய வாழ்க்கை முன்னேறணும்னா இங்கே ஒரு ஜவுளி பூங்காவை இந்த அரசு அமைக்கவில்லைன்னு வருங்காலங்களில் அமைக்க ஜவுளி பூங்கா அவசியம் அமைக்கணும். அதே போல் இந்த பகுதியில் உள்ள அடிப்படை தேவைகளை, மக்களின் அடிப்படை தேவைகளை எந்த அரசும் இன்னும் புரிஞ்சுக்கல. கைத்தொழிலுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னா, ஒரு வருடத்திற்கு 60,000 புடவை நெசிட்டே இருந்த ஒரு சங்கம் இன்னைக்கு
10,000 புடவை தான் நெய்ய முடியுது, தொழில் தர முடியல. விவசாயிகள் அடுத்தபடி உள்ள தொழில் இந்த கைத்தறி நெசவு தொழில். ஆண்டுதோறும் உச்சவரமின்றி 50% தள்ளுபடி மானியம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தொழிலும் விவசாயமும் நல்லா இருக்குன்னு இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இளைஞர்கள்கிட்ட இப்போ வந்து வாசிப்பு பழக்கம் இல்லை. அதில் அரசு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கூலில் எப்படி பிடி பீரியட் இருக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு வாசிப்புக்காகனே ஒரு அரை மணி நேரம் குழந்தைங்களுக்கு ஒதுக்கலாம். தேர்தல் அறிக்கையில் நிறைய இலவசம் வருது சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களும் சொல்றாங்க, அவங்களும் சொல்றாங்க, போட்டு நிறைய வருது. ஆனால் இலவசத்தை கொடுத்துட்டு விலைவாசியை ஏற்றிடுறாங்க. இப்போ சிலிண்டர் ஏறிடுச்சு. அடுத்தது நகை விலை நாங்களா இப்போ இனிமேல் 1 கிராம் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு வந்துடும். விலையே ஏற்ற வேணாம். கவர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் செய்யுங்க. இலவசமும் வேண்டாங்கிறாங்க. இங்கே எல்லாரும் நிறைகளை விட குறைகள் அதிகமாக சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம மனசு வந்து அந்த குறைகளை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட மனசுங்கிறதுனால அதிகமாக நிறைகளை விட குறைகள் தான் அதிகமாக தெரியும். தஞ்சாவூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அனைத்து மக்களும் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வச்சாங்க. இந்த 2026 தேர்தலில் அதற்கான பதில் கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு மாவட்ட நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஜனநாயக திருவிழா 2026.